ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அது சென்னை ஸ்கூல் இருக்கு. ஆனால் அது 200 மீட்டர் அதே மாதிரி அதே மாதிரி 7000 ஷாப் இருக்கும்போது அது சென்னை ஸ்கூல் இப்படி நாங்கள் இதில் பார்த்ததோ உண்டே உண்டு. காட்டமா சில விடயங்களை சொல்லி ஆகணும். அரசியலால் கொடுக்கப்பட்ட இந்த வைன் ஷாப் இதுகள் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டு அதை யார் வேண்டி கொடுத்தவ என்ற பேரை சொல்றேன்னு சொன்ன அரசாங்கம் கடைசியா அந்த பேரை சொல்லல. தலைவர் பாரமணிகள் அதுல எவ்வளவு செறிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ள இந்த வைன் ஷாப்புகள் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பார் லிஸ்ட கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டார்களும் அதே போல நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் தரோம்னு சொல்லி கேட்டார்களும் தான் இந்த பிரச்சனை. நாங்கள் இந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்னு சொல்லி தான் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஏன்னா அந்த பார்க் கமிட்டியோட வழியால போடுவோம். நாங்கள் ஏன் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இதை ஏன் கேன்சல் பண்ணல, இதுல எந்த லெவல் அரசியல் இருக்கிற ஒரு தலைவர் விளங்கப்படுத்திருக்கீங்களா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செறிவா கிளிநொச்சி நகரத்துக்குள்ளே இருக்கு. அடுத்தது உங்களுக்கு முக்கியமா தெரியும் கிளிநொச்சி நகரம்ன்றது எங்களோட இலங்கையிலேயே ஜிடிபி குறைஞ்ச நகரம்ன்றது, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது குறைஞ்ச நகரம் கிளிநொச்சி. ஆனா அங்க குடியாரம் கூட. அதோட எங்க அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறீர்கள் மத்திய மாகாணத்துல இருக்க குடியாரை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற குடியாரம் இப்ப கூடி போயிட்டு அப்படியும் சொல்லிக்கொண்டே குளத்தையும் கொடுத்துருக்கீங்க. எப்ப இந்த வாக்லிஸ்ட் வெளியால வேற யார் கொடுத்தன்றது ஊழியர்கள் பள்ளிகள் கொடுத்ததும் அரசாங்கம் தானே. நாங்கள் இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் இல்ல இதுல ஒரு கிலோமீட்டர் சுட்டி காட்டிருக்கீங்க. அந்த அதான் அவர் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ன்றது தங்களுக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல பார்க்கல, ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கும் சொல்லி அவர் சட்டப்படி இருக்கான்னு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை முடியாது. மறுபடி விஷயங்களும் மக்கள் நீங்கள் அரசாங்கத்தின் மத்தியில் திரும்பி ஒரு மீட்டிங்ல போய் பண்ணணும். மக்கள் திரும்பவும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி யாருமே கேட்கல. இந்த மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் 6 பேர் இருக்கிறோம் இங்கே. ஆகவே நாங்கள் 6 பேரும் கொஞ்சம் விரும்பினாங்க. அது 6 பேரும் நான் சேர்ந்து ஒரு கோரிக்கையா தரலாம். அதாவது நாங்கள் இப்படின்னா 6 பேரும் மக்களை தானே பிரதிநிதித்துவப்படுத்துறோம், 6 பேரும் சொல்றோம் தானே இது வேண்டாம் என்று சொல்லி. ஆகவே அதை நீங்கள் ஒரு மீட்டிங்கா வச்சு அதை மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸுக்கு கொண்டு போறது நல்லது. என்னென்றால் இந்த வழங்கப்பட்ட இந்த மது சாலைகள் ஒன்றுமே சுற்றுலா மையங்களை மையப்படுத்தி இல்லை. இது இருக்கிறது முழுக்க மக்கள் சமாதானம், மக்களோட இடங்கள்ல இருக்குது. இதே சுற்றுலா மையங்களுக்கு மாத்துறதுதான் பெட்டரான ஐடியா. இந்த உதாரணத்துக்கு ஏதாவது இந்த கிளர்ச்சியில் ஏதாவது சுற்றுலா மையங்கள் இருக்குமெண்டா அந்த இடங்களை நோக்கி நகர்த்துறது தான் பெட்டர் என்றால் அவை வழக்குகளுக்கு போனால் அது உறுதிப்படும். ஆகவே அவையோடையும் சேர்ந்து கலந்து. வணக்கம். இதுல உதயநகர் மேற்குல மக்கள் குடியிருப்புல மக்கள் ரீசெட்டில்மெண்ட் வர்றதுக்கு முதலே அந்த கிராமத்துக்குள்ள பார் வந்துடுது. இது ஜிஎஸ் எல்லாம் மக்கள் நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம். மக்கள் குடியமர்றதுக்கு முதலே பார் குடியமர்ந்துடுது. எல்லாம் நிற்கதியான உடுத்த உடுப்போட நிற்கதியான நிலையில வந்த நேரத்துலதான் அந்த பார் குடியமர்ந்தது. அதுல எல்லாருடைய வருமானங்களும் அந்த பார்க்குள்ள தான் போனது. அவர் அமைச்சர் ஒரே ஒரு கேள்வி என்னென்றா, நான் போன முறை ஃபைனல் சம்மதி என்னென்றால் முதலாவது வெளி மாவட்டங்களில் இருந்து